அதே போல் சாவு பூசையில் நம்ம பண்ணுற அட்டகாசம் இருக்குது. நற்கரணம் இருக்கும். ஐயோ போயிட்டேன்னா இப்போ போயிட்டார், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நீ அழுதா எந்திரிச்சு வந்துடுவாரா? ஆக கடவுள் இருக்கிறார், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. கடவுள் இருக்கிற அவருடைய பிரசன்னத்தை நாம் உணராமலேயே ஆலயத்தில் நிறைய காரியங்களை செய்கிறோம். இதை எதை காட்டுகிறது? கடவுளை விட நம்முடைய காரியங்கள் முக்கியம் என்று நினைக்க தோன்றுகிறது. என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு சொல்லுவார், என்னை விட தன் தாயையோ தந்தையோ மனைவியையோ மகனையோ மகளையோ நிலபுலன்களையோ ஏன் உயிரையுமே தன்னை விட அதிகமாக நேசிக்கிறவர் என்னுடைய சீடராயிருக்க தகுதியற்றவர். மாதாவை யாருக்கு அன்னையா கொடுத்தாங்க? எல்லாருக்கும் அன்னையா கொடுக்கல. நல்லா பைபிளை படிங்க. சீடருக்கு தான் அன்னையா கொடுத்தாங்க. யார் சீடர்கள்? அனைத்தையும் விட்டு ஆண்டவரே எங்களுக்கு போதும் என்று பின் வந்தவர்கள் தான் சீடர்கள். ஆண்டவர் பின்னால் வருகிறவர்கள் வராதவர்கள் சீடர்களாயிருக்க முடியாது. பணக்கார வாலிபனை பார்த்து இயேசு கேட்கிறார், உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது நீ விண்ணுலகில் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று சொல்லுகிறார். அந்த பணக்கார வாலிபனோ மன வருத்தத்தோடு போகிறான். அவன் சீடனாக இல்லை. ஆகவே அவன் அன்னையின் பிள்ளையா, அவனுக்கு அன்னையை பிள்ளையா தாயாக ஆண்டவர் இயேசு கொடுக்க முடியாது. சிலுவை அடியிலே நின்ற எல்லாவற்றையும் கடவுளுக்காக விட்டு சென்ற